வணக்கம் நண்பர்களே. சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரத்துல நாம 4 குறள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது 5வது குறள். 5வது குறள் என்னன்னா, மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவர். முன்னால சொன்ன இந்த குறள்கள்ல உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இதுல ரெண்டையும் சேர்க்கிறேன். மனம் தூய்மை, அதோட செய்வினை தூய்மை. ஆக நாம மனம் தூய்மையானவராக இருப்பது, அதுக்கப்புறம் வினை தூய்மை உடையவராக இருப்பது, அந்த இரண்டும் இனம் தூய்மை தூவாவர். இப்ப மாதிரி இப்போ நம்முடைய மனதும் தூய்மையாக இருக்கணும். இனமும் அதாவது வினையும் தூய்மையாக இருக்கான். அப்போ இந்த மனமும் வினையும் தூய்மையாக இருக்கும் பொழுது இது எப்படி வருது? மனம் தூய்மை, வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மையால் இனம் தூய்மை தூவாவர். அங்க ஒரு மனிதர்கள் மனமும் அவருடைய செய்வினையும் அவங்களுக்கு தூய்மையா இருக்கணும்னா அவங்களுடைய இனம் அவங்களுக்கு தூய்மையா இருந்தாதான் இந்த இரண்டுமே மகாத்மா காந்தியடிகள் எப்படி மனம் தூய்மை, செய்வினை தூய்மை. அப்போ அந்த இனம் தூய்மை அப்படின்னு வரும்பொழுது இனம் தூய்மை இரண்டும் இனம் தூய்மை சேர்ந்தே அப்படி மாறுபட்டு வர. இது இந்த ரெண்டும் மனமும் தூய்மை உடையவனாக இருந்து இனமும் தூய்மை உடையவனாக இருக்கும் பொழுது, வினையும் தூய்மையாக இருக்கும் பொழுது அது இனமும் அவனுக்கு தூய்மையான அதெல்லாம் அது எப்போ அந்த இது வந்ததுன்னா நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒருவருடைய ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு. ஆனா அவர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சாதாரணமானவங்களா இருக்காங்க. அதுல இவரு இப்படி உள்ளவரா இருக்காரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஒருவருடைய இனம் தூய்மை அது பல தலைமுறைகளும் கூட அது இப்போ அது எங்கேயோ உள்ள எப்பமோ உள்ள ஒரு காரியம் இந்த இரண்டையும் தூய்மையாக்குவது ஒரு மனிதனுக்கு நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக அந்த இனம் தூய்மை தூவாங்க. அது இருக்கும் பொழுது மனமும் தூய்மையானவனாக இருப்பான், அவருடைய செய்வினையும் தூய்மையாக.
அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இனம் வந்து அஹ், இனம் தூய்மை தூவாகும். அது இருந்தா தான் வந்து கண்டிப்பா சும்மா வந்து அதெல்லாம் வந்து வர முடியாது. ஆனா இந்த ஜெனரேஷனா அது அதுக்கு முந்தின ஜெனரேஷனா அப்படின்லாம் இல்லை. ஒரு அந்த ஒரு இனம் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவோ காலங்களாக வந்து அந்த ஒரு இனங்கள் வந்து அதுல தோன்றி வந்திருப்பாங்க. அதுல அதுல உள்ள பயன் வந்து இப்போ மகாத்மா காந்தியினுடைய காலத்துல அதுக்கு வந்து அதை நம்ம ஒண்ணும் போட்டு குழப்ப வேண்டியது. இந்த மனம் தூய்மையும் சரி வினை தூய்மையும் இந்த இவள் இரண்டுமே வந்து அந்த இனம் தூய்மை இருந்தால் வந்து சேர்ந்து வரும் என்று நான் நம்புகிறேன். ஆக இனம் தூய்மைகள் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க இனம் வந்து நீங்க தூய்மை இல்லை, இனம் வந்து உங்களுக்கு வந்து இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து இனங்களை வந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு மன்னனுடைய ஸ்திரமான அவன் வந்து நல்ல ஒரு ஸ்திரமான ஆட்சி செய்வதற்கெல்லாம் கூட அந்த இனங்கள் அந்த மக்கள் எப்படி வந்து அவங்களுக்கு பயன்படுறாங்க அந்த மன்னருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அவனுக்கு வந்து அமைகிறதுக்கு வந்து எத்தனையோ கோடியில ஒருத்தருக்கு தான் அது அமையும். இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் வள்ளுவர் சொல்ற அந்த மனம் தூய்மையும் வினை தூய்மையும் இரண்டும் இனம் தூய்மை உருவாகும். சரி, அடுத்தது அடுத்த ஒரு